அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று வெளியான 10 முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் முக்கிய பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் மாநில தலைமை தகவல் ஆணையர் பதவி மற்றும் 4 மாநில தகவல் ஆணையர் பதவிகளுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு இன்று 14 ஜூலை 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் நடவடிக்கை தொடக்கம். தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களாக புதிய குடும்ப அட்டைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டு உள்ளதாகவும், குடும்ப அட்டைகளின் தவறான பயன்பாட்டை தடுப்பதற்காக கூடுதல் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முறைகள் குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாகவும் இன்று வெளியான செய்தியில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல். 2026-27ஆம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அரசு சட்டக்கல்லூரி முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க அவகாசம். தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரிகளில் நடைபெறும் முதுநிலை சட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூலை 17ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளதாக இன்று வெளியான தகவலில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. சென்னை பள்ளி மாணவர்களுக்காக 41 சிறப்பு பேருந்துகள். சென்னையில் பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்காக 41 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் மாணவர்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து பள்ளிகளுக்கும், பள்ளிகளில் இருந்து மீண்டும் அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கும் காலை மற்றும் மாலை நேரங்களில் இயக்கப்படுகின்றன. 757 கோவில்களுக்கு அறங்காவலர்கள் நியமனம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 757 கோவில்களுக்கு பரம்பரை முறை சாராத அறங்காவலர்களை நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தின் பெயர் மாற்றம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் இலவச பயணம் வழங்கும் திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. முன்பு மகளிர் விடியல் பயணம் என்று அழைக்கப்பட்ட திட்டம் தற்போது மகளிர் பயணம் என்று மாற்றப்பட்டுள்ளது. பேருந்துகளின் டிஜிட்டல் பெயர் பலகைகளிலும் புதிய பெயர் படிப்படியாக மாற்றப்பட்டு வருகிறது. பொங்கல் 2027 வேட்டை சேலை திட்டத்தில் முக்கிய மாற்றம். 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி மற்றும் சேலைகளின் தரத்தையும் வடிவமைப்பையும் மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து உள்ளது. 2000 கோடி தமிழக அரசு பத்திரங்கள் ஏலம். தமிழ்நாடு அரசின் நிதி தேவைகளுக்காக 2000 கோடி மதிப்பிலான மாநில வளர்ச்சி கடன் பத்திரங்களை இந்திய ரிசர்வ் வங்கி மூலமாக 14 ஜூலை 2026 அன்று ஏலமிடுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. மாடு மற்றும் கன்று வதை தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. தமிழ்நாட்டில் எந்த நாளிலும் மாடு அல்லது கன்றுகளை வதை செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய பரந்த அளவிலான உத்தரவின் செயல்பாட்டுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உள்ளது.